சென்னையின் நம்பர் 1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இந்த பாடல் ரிலீஸ் ஆன உடனே சோசியல் மீடியாக்களை எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது அந்த மாதிரியான ஒரு ட்ராக்கோ? இந்த கமெண்ட்ஸ், ரீல்ஸ், இந்த ட்வீட்ஸ் வந்து இந்த ஒரு ஏ சென்ட்ரிக்கான ஒரு சாங் அப்படின்ட்டு அப்படி எடுத்துட்டு போயிடுச்சு. ஆஸ் அ கம்போசர் நான் எத்தனை பேர்கிட்ட இந்த பாட்டை இதே ஸ்டுடியோல காட்டியிருப்பேன்னு எனக்கு தெரியும். எல்லாருமே இதுக்கு மேல ஓப்பனா சொல்லணுமா, என்னடா எல்லாம் மீறீங்க, அதெல்லாம் பாத்தீங்களா? அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க எல்லாத்துக்கும் நான் பார்த்து நான் ரிப்ளை கூட கொடுத்துருப்பேன். அடுத்தடுத்த பாட்டு பண்ணும் போது கொஞ்சம் யோசிச்சு இதை மைண்ட்ஃபுல்லா பண்ணலாம். சார் நீங்க ஏற்கனவே இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க, நீங்க வர வர இதே மாதிரி தான் பண்றீங்க அப்படின்ட்டு நம்மளுக்கு முத்திரை குத்திடுவாங்க. பிரபுதேவா சார் அவருக்கு தெரியாத விஷயங்களும் இல்லை. அவங்களாம் கேட்கும் பொழுது அவங்களோட ஒப்பீனியனும் ஒரு கமெண்டா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் பொழுது என்ன ஷேர் பண்ணாங்க? எல்லாருமே சிரிச்சவங்க. ஓகே, இந்த டீமே ஆஸ் இந்த சாங்கா போட்டு கேட்கும் போது மாஸ்டர்லாம் வந்து நல்லா இருக்கு. இந்த பாட்டோட சர்ச்சைக்கு அப்புறம் தான் எங்களுக்கு சென்சார் போர்டில் உள்ள வந்து எதையாவது நீங்க மியூட் பண்ணுமான்னு 3-4 வாட்டி பார்த்தாங்க. ஆன்லைனுக்கு சென்சார் கிடையாதுங்க. அது நிறைய பேர் அதையும் வந்து தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. இந்த சாங் யூடியூப்ல இருந்து எடுக்கணும்னா அங்கீகாரம் தான் கேட்கறாங்க எல்லாரும். அங்க கோவப்பட்டவங்களும் வந்து அவர் நேம் ஆட் பண்ணியிருந்தா நான் பயந்துட்டாங்க. நான் என்ன மைக்கு முன்னாடி வந்துட்டு இப்படியே நின்னுட்டு மியூசிக் டைரக்டர் உங்களை நீங்க சொல்லுங்க வாங்க அப்படின்னா, நாங்க எல்லாரும் பேசி வச்சது இது Q&A செஷன்ல இதை தனியா நம்ம ஹேண்டில் பண்ணிப்போம் அப்படின்றதுக்கு தான் இருந்தேன். நான் திருப்பி வெளியே போய் அவரை கூப்பிட்ட போனதுக்கு மியூசிக் டைரக்டர் வெளியேறினார், தப்பி ஓடினார். அங்கதானே இருக்கு. முக்கிய நிலையை உடனுக்குடன் குறிஞ்சி வேலையை தெரிஞ்சுக்கல ஆதன் சிலை டவுன் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஆதன் சிமா நேரில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய யங் ராக் ஸ்டார் அப்படின்னு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு பாசிட்டிவாகவே இருப்பார். இவரோட இன்ஸ்டாகிராம் போனீங்கனாலும் சரி, இவரோட ஆல்பம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் சரி, எப்பவுமே ஒரு பாசிட்டிவிட்டி இருந்துகிட்டே இருக்கும். நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். அஸ்வின் பிரதர் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சிறப்பு. ஜாலியோ ஜிம்கானா நல்லா வந்திருக்கு. பாடல்கள் எல்லாம் பயங்கரமா பேசப்பட்டிருக்கு. ஒரே பாட்டுல உபமானவங்களாம் நம்ம நிறைய பார்த்திருப்போம். அது ரேர் தான். அதுலயும் இந்த பாடல் இணைஞ்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. படத்துல இருந்து தொடங்கிடுவோம். பிரபுதேவா மாஸ்டர் நம்ம சோசியல் பேஜஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது லாங் டிராவல் நினைக்கிறேன். எப்படி இருந்தது இந்த ப்ராஜெக்ட்? எப்படி கிரியேட் ஆச்சு? இது வந்து ஜல்சா அப்படின்ற ஒரு படம் வந்து மாஸ்டருக்கு நாம முடிச்சு, ஸோ இதுவும் பேரலா நாங்கள் முடிச்சுட்டு இருக்கும் போது இந்த படம் நல்லா பண்றாங்க, மியூசிக் நல்லா பண்றாங்க அப்படின்னு சொல்லி சரிகமா ஆனந்த் சார் லேபிள்ல இருந்து சக்தி சாரும் அவங்களும் பேசிட்டு இருக்கும் போது இந்த படம் பாட்டெல்லாம் கேட்டேன், நீங்க இவனை வச்சு பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு ரெக்கமெண்டேஷன் இங்க இருந்து அங்க போச்சு. இந்த மாதிரி இவங்க பண்ணிட்டு இருக்காங்க, இந்த ஒரு படம் நம்ம தான் பண்றோம், சக்தி சார் நீங்களும் வந்து இதை வச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. அப்போ வந்து சக்தி சார் மீட் பண்ணும்போது ஒரு ஆடிஷன் வரும்ல, எல்லாருக்குமே வந்து ஒரு ஆடிஷன். ஸோ அப்போ வந்து இந்த ஒரு போலீஸ்காரனை கட்டிக்கிட்டா அப்படின்ற ஒரு ஐடியா அவங்களுக்கு இருந்துச்சு. அந்த டீமை போயிட்டு நான் ஃபர்ஸ்ட் மீட் பண்றேன். சக்தி சார் வந்து இந்த மாதிரி ஒரு ஐடியா, இது ஒரு டயலாக்ல எழுதி இது சீன் சிச்சுவேஷன் என்ன அப்படின்றத எனக்கு சொல்றாங்க. அது ஒரு டயலாகா இருந்தது. சரி இது அப்படி ஒரு சாங்கா ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணி பண்ணது. ஒரு 7 நாள்ல பண்ண சாங் தான் அது. ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் 7 நாள்ல. வாய்ஸ் மட்டும் தான் மாறி இருக்கு ஃபைனல்ல. பட் அதை கம்ப்ளீட்டா அந்த ஒரு மீட் பண்ணி அவன் பண்ண ஒரு 7 நாள்ல பண்ண சாங் தான் அது. எந்த சாங் தெரிஞ்சு? போலீஸ்காரனை கட்டிக்கிட்டா. அங்கதான் தொடங்குச்சு. அங்கதான் தொடங்குச்சு. ஸோ பிஃபோர் அந்த கதையை நான் கேட்கறதுக்கு முன்னாடியே அந்த சிச்சுவேஷன் அண்ட் தட் சாங் இது பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றதுதான். இல்ல மாஸ்டர் ஒரு நிறைய இடங்கள்ல சொன்ன விஷயம், நான் பயங்கரமா டான்ஸ் பண்ணுவாங்க, என்னை உட்கார வச்சு மற்றவங்களாம் டான்ஸ் பண்ணுறதை பார்க்குற அளவுக்கு வச்சிட்டாங்க அப்படின்ட்டு. சாங்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த பாடல் ரிலீஸ் ஆன உடனே சோசியல் மீடியாக்களை எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே ஒரு தேவையா அப்படின்ட்டு. ஏன்னா இந்த டபுள் மீனிங் அப்படின்றத வந்து சில படங்களை நம்ம நிறையாவும் பார்த்துருக்கோம். அதில் சிலர் இக்னோர் பண்ணிடுவாங்க. இது அந்த மாதிரியான ஒரு ட்ராக்கோ அப்படின்றதான் சிலர் பார்க்க போகிறாங்க அந்த கண்ணோட்டத்தில். இதுல இக்னோர் பண்ண முடியலன்றதும் ஒரு ஆங்கிள் ஏன் வருதுன்னா, இப்போ நிறைய பேர் அந்த வீடியோ சாங் பார்த்தாங்க. ஒரு 2 நாள் முன்னாடி அந்த வீடியோ சாங் அது வந்து நாங்க லிரிக் வீடியோ கூட பெட்டரா பண்ணிட்டு இருக்கு ஆன்லைன்ல. என்ன இப்ப சொன்னாங்கன்னா, மேபி இந்த வீடியோ நீங்க முதல்ல விட்டுருந்தீங்கன்னா இந்த சர்ச்சையே வந்திருக்காது. பிகாஸ் இது ரொம்ப கிளீனான சாங். இதை நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனுக்கு இதெல்லாம் பண்ணா இதெல்லாம் ஹியூமரா தான் ட்ரீட் பண்ணியிருப்போம். இது ஒரு டான்ஸ் ஆடி மாஸ்டர் ஃபுல்லா ஆடுற மாதிரியோ அந்த மாதிரி இல்லை அந்த சாங்.
ஸோ இதை முதல்ல விட்டுருந்தா டிஃப்ரெண்டா இருந்திருக்குமோ கண்ணோட்டம் அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. பட் அதுதான் சொல்றேன், பார்வை. நாங்க இந்த பாட்டை வந்து ஒரு வருஷமா ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒரு வாரம் ஒர்க் பண்ண பாட்டை ஒரு வருஷமா திருப்பி கேட்டு கேட்டு பார்த்துருக்கோம். இத்தனை பேர் 100 பேர் டான்சர்ஸ் ஒர்க் பண்றாங்க. ஒரு செட்ல இத்தனை பேர் ஒர்க் பண்ணும்போது இவங்க எங்கேயாவது வந்து இவ்வளோ மோசமா இருக்கு அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் வந்திருந்ததுன்னா நாங்களே நிறைய விஷயத்த மாத்திருப்போம். ஓகே, அது அந்த மாதிரி வரல. we are being very honest. மற்றவங்களெல்லாம் விட்டுருங்க, ஆஸ் அ கம்போசர் நான் எத்தனை பேர்கிட்ட இந்த பாட்டை இதே ஸ்டுடியோவில் காட்டியிருப்பேன்னு எனக்கு தெரியும். அந்த மாதிரிலாம் கமெண்ட்ஸ் வரும், இது பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பயங்கர வைபாக இருக்கும், இந்த மாதிரிலாம் கமெண்ட்ஸ் வரும், விச் ஆர் த சேம் கமெண்ட்ஸ் கம்மிங் ஹியர். ஆனால் பாட்டு ரிலீஸ் ஆன அன்னைக்கு இந்த கமெண்ட்ஸு, ரீல்ஸு, இந்த ட்வீட்ஸு வந்து இந்த ஒரு சென்ட்ரிக்கான ஒரு சாங் அப்படின்ட்டு அப்படி எடுத்துட்டு போயிடுச்சு. பட் அந்த மாதிரி படத்துலயும் அந்த மாதிரி வரல. நாங்க எங்களுடைய எண்ணமும் அது கிடையாது. ஏன்னா படம் வந்து யூ சர்டிபிகேட் அப்படின்ற போது நீங்க சொன்ன மாதிரி அந்த லிரிக் வரும்பொழுது எல்லாருமே இதுக்கு மேல ஓப்பனா சொல்லணுமா, என்னடா எல்லாம் மீறீங்க, இதெல்லாம் ஒரு வார்த்தைகள் அப்படின்னு நிறைய பேர் ஹானஸ்டாவும் ஓப்பனாவும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் பாத்தீங்களா அந்த கமெண்ட்ஸ் எல்லாம்? நீங்க எல்லாத்துக்கும் நான் பார்த்து நான் ரிப்ளை கூட கொடுத்துருப்பேன். நிறைய விஷயத்துக்கு ரொம்ப நெகட்டிவா இருக்கிறதுக்கு நாங்க ரொம்ப போறது இல்லை. as you said, generally a positive person. ஸோ அதனால அதுக்குன்னு வெறும் கொண்டாட்டம் அப்படின்றதுக்கு மட்டும்ன்றதுக்கு இல்லை, we are mindfully taking that input. நான் இப்போ என்னன்னா, இப்போ இதை வந்து எல்லாருக்கும் காட்டுறதை தவிர இந்த பாட்டை வேற என்ன மாதிரிலாம் யோசிக்கலாம் அப்படின்னு இப்போ அடுத்தடுத்த பாட்டு பண்ணும் போது கொஞ்சம் யோசிச்சு இதை மைண்ட்ஃபுல்லாக பண்ணலாம் அப்படி. ஏன்னா அடுத்த ஒரு வாட்டி தான் அந்த ஸ்பேஸ் நம்மளுக்கு விடுவாங்க, சார் நீங்கள் ஏற்கனவே இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வர வர இதே மாதிரி தான் பண்ணுறீங்க அப்படின்ட்டு நம்மளுக்கு முத்திரை குத்திடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க வேண்டான்றது ஒரு லேர்னிங் எனக்கு இந்த படத்தில், இந்த பாட்டில் இருந்து ஒரு லேர்னிங். ஏன்னா இதுலேயே வந்து ஒரு மைனஸும் இருக்குது, எஃப்எம்ல ப்ளே பண்ண மாட்டோம்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து எனக்கு ஒரு மைனஸ். இந்த ஒரு பாட்டில் வந்து டபுள் மீனிங் இருக்குது, நாங்கள் எஃப்எம்ல ப்ளே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இது நிறைய பேருக்கு வெளியே தெரியாது. இப்போ இதில் எவ்வளோதான் பாசிட்டிவ்ஸ் இருந்தாலும் இத்தனை பேர் பேசுகிறாங்க அப்படின்னாலும் எஃப்எம்ன்றது ஒரு பெரிய மீடியம். இத்தனை பேர் டெய்லி காலையில் டீ குடிக்கிறதுலேருந்து அவங்களோட நைட் ஜேர்னி வரைக்கும் இது அவங்க கூடயே இருக்கிற ஒரு விஷயம். அதில் ப்ளே ஆகலைன்றது வந்து எனக்கு ஒரு பெரிய பெரிய மைனஸ். ஸோ அதனால் அடுத்த வாட்டி இதை அவங்களும் சொன்னாங்க, இதை நிறைய பேர் அட்வைஸ் பண்ணாங்க, இதை நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, எல்லா பக்கத்துலையும் கிளியராக ஆனதுக்கப்புறம் ஒரு சாங் அந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இது ஒரு லேர்னிங்கு. இது அடுத்ததுல வந்து ரெக்டிஃபைன்றதை விட மைண்ட்ஃபுல்லா எப்படி பண்ணலான்றத பார்த்து பண்ணுவோம். அந்த வந்த கமெண்ட்ஸ்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு இசையமைப்பாளரா நம்ம எல்லாருமே நம்ம தான் அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும். எது உங்களை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுச்சு இந்த ஒரு விஷயம் பார்க்கும்போது? லைக் இதெல்லாம் வரும்பொழுது தவிர்த்திருக்கலாம் அப்படி ரொம்ப இதுக்கு ரெண்டா சொல்லலாம். ஒண்ணு, இதை நான் அஃபெக்ட் பண்ண விட்டேன்னு வைங்க, இதுக்கு 1 2 இல்லை, நான் ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு மொத்தமா இருக்கு. பட் ரொம்ப சில பேர் வந்து இதை பர்சனலா எடுப்பாங்க. ஐ திங்க் பர்சனல் கமெண்ட்ஸை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கலாம். இதை நாங்கள் யாருக்கும் ஹர்ட் பண்ணணுன்றது, இதை யாரும் நம்மளும் வந்து அந்த மாதிரி பண்ணல, ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டரில் தான் பண்ணணும். இது ஒரு ஃபன்னாக இருக்குது, சரி இது வேற மாதிரி போகுது அப்படின்னா கண்டிங்க, நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. இது ஒரு கமெண்ட்டை கன்ஸ்ட்ரக்டிவாக கொடுங்க. இப்போ எனக்கு எப்படி கொடுத்தாங்க, சரி அடுத்த வாட்டி நீங்கள் இதை பண்ணால் இதை யோசிச்சு பண்ணுங்க, இந்த மாதிரியும் எடுக்கலாம். இதை வந்து இப்போ சின்ன பசங்கள்லாம் வீட்டில் கேட்குறாங்க. ஏன்னா என்னுடைய கோல் ஆஃப் தி சாங் சங்கீத்தில் ப்ளே பண்ணணும், கல்யாணத்துலலாம் ப்ளே பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய கோல். அதுவே இப்போ வந்து எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, இந்த ஆங்கிள் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் இப்போ சங்கீத்தில் போடுவாங்களா, கல்யாணத்தில் போடுவாங்களா அப்படின்றது எஃப்எம்லேயே போட மாட்டேங்கிறாங்க. ஸோ அது வந்து எனக்கு ஒரு பெரிய அடி. ஸோ இது அந்த பர்சனலான ஒரு விஷயம் இருக்கும். நீங்கள் என்ன இப்படிலாம் அதை தமிழ் சினிமாவே இப்படி இழிவுபடுத்துறீங்க அப்படின்றதெல்லாம் நாங்கள் அது எங்கள் நோக்கமே கிடையாது. இது ஒரு ஃபன்னான ஒரு சாங் தான். அதை விட டீப்பாக எங்களுக்கு நோக்கம் எதுவும் கிடையாது. இல்லை, எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டைரக்டர் சக்தி சார் கூட இருக்காரு, பிரபுதேவா சார், அவருக்கு தெரியாத விஷயங்களும் இல்லை. அவங்களாம் கேட்கும் பொழுது அவங்களோட ஒப்பீனியனும் ஒரு கமெண்ட்டாக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் பொழுது என்ன ஷேர் பண்ணாங்க? எல்லாருமே சிரிச்சவங்க. ஓகே, இந்த டீமே இந்த சாங்காக போட்டு கேட்கும் போது மாஸ்டர்லாம் வந்து நல்லா இருக்கு, இப்போ யாரை வச்சு பாட போறீங்க, என்ன பண்ண போறீங்க அப்படின்றது தான் கன்ஸ்ட்ரக்டிவா தான் இருந்தது. இதை நாங்கள் அவ்வளோ டீப்பா யோசிக்கலன்றது தான் எங்களோட, அதுதான் மேபி இஷ்யூவோ அப்படின்றதும் நாங்க எங்களுக்கே சொல்லி ஆஸ் அ டீம் நாங்க பேசிக்கிட்டதும் அதுதான். ஏன்னா இதை ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்டா நாங்க பண்ணணும் அப்படின்னா இது வந்து பேக் ஃபயர் ஆயிருந்ததுன்னு வைங்க, இந்த பாட்டை மியூட் பண்ணிருக்கலாம், இந்த பாட்டை எடுக்க சொல்லியிருக்கலாம். அது வந்து படத்துக்கு பப்ளிசிட்டின்னு வெளியே தான் சொல்றாங்களே ஒழிய அது ரொம்ப நெகட்டிவா போகும் படத்துக்கு. எதுக்கு நம்ம போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஆயிரும். இன்னைக்கு அது ஆகலை, அதை இன்னும் அதை கொண்டாடுறாங்க. இந்த வீடியோ சாங் நாங்கள் விட்டதோட பெரிய ரீசனே அதுதான். இது நாங்கள் எப்படி படத்தில் வருதோ அதே மாதிரி நாங்கள் விட்டுறோன்னதுக்கப்புறம் கொஞ்சம் கண்ணோட்டம் மாறி இருக்கு. சரி இதுதான் இதை வச்சு தான் பேஸ் பண்ணி தான் சாங் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளேயே நிறைய பேர் வந்து இது பாரு, இந்த ஸ்டெப் இப்படி இருக்கு, இந்த ஸ்டெப் இப்படி இருக்கு. பட் இதெல்லாம் நம்மளால கட்டுப்படுத்த முடியாது. ஒருத்தரோட ரிவ்யூ வந்து ஒரு மாதிரி இருக்கும். பட் எங்களுடைய நோக்கம் இதுதான் அப்படின்றதுக்கு தான் அந்த வீடியோ சாங். ஓகே, மேஜரா நிறைய கமெண்ட்ஸ் நான் பார்த்ததுல வந்து இந்த ஒரு பாட்டுக்காகவே ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள வர மாட்டாங்கடா அப்படின்னு ஒருத்தங்க போடும் பொழுது அதுதான்
நீங்க அது வந்து காமெடி, ஏன்னா சக்தி சார் உள்ள இருக்கப்ப பிரபுதேவா மாஸ்டர் உள்ள இருக்கும் பொழுது அது எப்படி வந்திருக்குன்றது நம்மளுக்கு தெரியுது. நாளைக்கு படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த கமெண்ட் தான் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஹாட் ஸ்பாட்னு நினைக்கிறேன். ஒரு கார்த்திகோட படம் வெளியாச்சு, சின்ன ட்ரெய்லர் ஒன்று விட்டுருந்தாரு. அந்த படத்துக்கு அதுதான் மைனஸ். ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள போய் கொண்டாடணும். ஆனா லைக் எங்கேயோ ஒரு மிஸ்டேக் நடந்து அவருமே படம் ரிலீஸுக்கு அப்புறம் ஆடியன்ஸ் உள்ள வராங்க, நிறைய விஷயங்கள் அவரும் ஷேர் பண்றாரு. ஓகே நெக்ஸ்ட் டைம் வந்து ட்ரெய்லர் கிட்ட நான் திருத்திக்கிறேன் அப்படின்ட்டு அவரும் சொல்லிட்டாரு. ஸோ இந்த கமெண்ட் மட்டும் தான் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு வந்தேன். ஏன்னா இயக்குனர் டீம் இதான் முன்வைக்க போறேன். இந்த ஒரு பாடலுக்காக ஃபேமிலி ஆடியன்ஸ் வரமாட்டாங்கடா அப்படின்றது பார்க்கும்பொழுது டே இன்னும் இருக்குன்னு முதல்ல நாளைக்கு பார்த்துட்டு பேசணும் அப்படின்றது தான் நம்மளோட. அது இப்போ இந்த பாட்டு ரிலீஸ் ஆகி 3 வாரம் ஆச்சு. 3 வாரத்துல வந்து ஒருத்தரோட ரிவ்யூ ஒப்பீனியன் வந்து நிறைய மாறி இருக்கு. அதாவது இப்போ திரும்ப திரும்ப கேட்டதுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து டான்ஸ் வெறும்னே வந்து இப்போ இந்த கண்ணோட்டத்தினால வந்து இப்போ இது ஒரு சின்ன பொண்ணு ஆடுறது வந்து நம்மளுக்கு தப்பா தெரியுதே ஒழிய அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இது வந்து அவங்க ஒரு ஜாலியா எடுத்து போடுறாங்க, ஒரு ஃபன்னா எடுத்து போடுறாங்க. நிறைய பேர் இப்போ வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா கப்புள் வந்து ரீல்ஸ் நிறைய போடுறாங்க. எனக்கு நிறைய பேர் மெசேஜ் அனுப்புவாங்க, இந்த பாட்டு போட்டதும் தான் போட்டேன், நீ சும்மா தானே இருக்க, எதையாவது செய் அப்படின்ட்டு இதே பாட்டை பாடி கலாய்க்கிறாங்க அப்படின்லாம் நிறைய பேர் மெசேஜ். ஸோ லைட் ஹார்ட்டடாகவும் நிறைய பேர் இதை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனிஷியலா லாட் ஆஃப் பீப்புள் கமெண்டட் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவா போயிட்டு இருக்கு அப்படின்றது இருந்தது. பட் அதுக்கப்புறம் நாங்க டீசர்ஸ், ட்ரெய்லர்ஸ், நிறைய ஸ்னிப்பெட்ஸ், காமெடிஸ் இதெல்லாமே நாங்க வந்து வெளியே விட்டுருக்கோம். ஸோ இப்போ இந்த வீடியோ சாங்கையும் வெளியே விட்டுட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பப்ளிக் ஒப்பீனியன் ஹஸ் கம்ப்ளீட்லி சேஞ்ச்டுன்றது எங்களுடைய நம்பிக்கை. நாளைக்கும் தெரிஞ்சிடும். பட் இட் இஸ் அ கம்ப்ளீட் என்டர்டெய்னர். யூ சர்டிஃபிகேட்டும் அதில் ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா ஐ டோன்ட் திங்க் சென்சார் போர்டு வில் ஆல்சோ அக்ரி. இந்த பாட்டோட சர்ச்சைக்கு அப்புறம் தான் எங்களுக்கு சென்சார் போர்டில் உள்ள வந்து எதையாவது நீங்க மியூட் பண்ணுமான்னு 3-4 வாட்டி பார்த்தாங்க. ஓகே, இது வர்றதுக்கு முன்னாடி ஒண்ணுமே எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, அப்படியே யூ எடுத்துட்டு போனாங்க. இவ்வளவு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் ஏன்னா இப்ப படம் ட்ரிம் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி கொடுக்கணும். சோ அந்த மாதிரி கொடுக்கும்போது திருப்பி அந்த சாங் ரீவிசிட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் பண்ண நான் அன்ஹர்ட் ஆஃப், நான் இந்த மாதிரி கேள்விப்பட்டதே இல்லை. அதை திருப்பி இல்ல இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்ட்டு ஒரு லிரிக்கை நாங்க மாத்த வேண்டியது இருந்தது. அந்த இதுனா இவ்வளோ இதுக்கப்புறம் சென்சார் போர்ட்ல இருந்து திருப்பி நாங்க வந்து இது பண்ணணும். ஆன்லைனுக்கு சென்சார் கிடையாதுங்க. அது நிறைய பேர் அதையும் வந்து தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. இந்த சாங் யூடியூப்ல இருந்து எடுக்கணும்னா ஐயா சாங்குன்றது என்ன வேணா போடலாம், கருத்துன்றது என்ன வேணா கொடுக்கலாம். அது மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன்ல வரும்போது அதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு. ஆன்லைனுக்குன்ற ரூல் கிடையாது. ஸ்கிரீன்ல வரும்போது ஒரு யூஸ் சர்டிஃபிகேட் அப்படின்றதுனால இந்த ரிவ்யூஸ்னால எங்களுக்கு நிறைய விஷயம் இவங்க கிட்ட பண்ண வேண்டியது. ஓகே, இஃப் யூ டோன்ட் மைண்ட் அது என்ன வார்த்தைன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஸ்கிரீன்ல நாங்க அதை ஒன்றும் இல்லை, நாளைக்கு பார்க்க தானே போறீங்க. பாடி பில்டரை கட்டிக்கிட்டா தினமும் தண்டால் எடுப்பான் அப்படின்றது. நான் வந்து ஆண்ட்ரியா நான்லாம் வந்து அதுக்கு இதுவும் சொல்றேன், இன்ச்சா கொஞ்சுவான் அப்படின்னு. பாடி பில்டரை கட்டிக்கிட்டா இன்ச்சா கொஞ்சுவான் அப்படின்னு மாத்தணும். இதுக்கு வந்து ஆண்ட்ரியாலாம் சரி அவங்க இப்படி எடுத்துட்டாங்க, ஓகே இப்படி எடுத்ததுல எல்லாத்தையும் விட்டுட்டு இதுதான் அவங்களுக்கு தோணிச்சா அப்படின்ட்டு நாங்க இதையும் எங்களுக்கு அது ஃபன்னா தான் தோணிச்சு. ஏன்னா நீங்க எடுக்கணும் அப்படின்னு பார்த்தா எல்லாத்தையும் எடுக்கணும். நீங்க அந்த விதத்துல பார்த்தா இல்ல, அதுலயும் இது ஒண்ணுதான் மாட்டிச்சு. அப்புறம் ஐ திங்க் நல்லா வேலை செய்வான் அப்படின்றத மட்டும் மியூட் பண்ணுங்க அப்படின்னு. ஆண்ட்ரியான்னு வரும்பொழுதுதான் இந்த பாட்டுக்கு மட்டும் பாருங்களேன் எவ்வளவு ஒரு ஏன்னா ஒரு ப்ரொமோஷன் அப்படின்னு ஒண்ணு பண்ணுவாங்க. நிறைய படங்களுக்கு பண்ணி பார்த்திருக்கோம், பாட்டுக்கு பண்ணி பார்த்திருக்கோம். இதுக்கு தானாவே அமையுது அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். ஆண்ட்ரியா உள்ள வராங்க. ஆண்ட்ரியா உள்ள வந்தது வாஸ் a conscious choice. நான் தான் அதை சஜஸ்ட் பண்ணதும். Thank you brother. நான் இந்த இடத்துல எங்க தலைவியை மறுபடியும் சொல்றியாக்கு அப்புறம் நாங்க இதுல தான் பயங்கரமா செலிப்ரேட் பண்றோம். ஓகே, ஸோ இது வந்து அவளுடைய நோக்கமும் அதுதான். ஆஸ் ஆண்ட்ரியா எனக்கு வந்து இதை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்கன்ற ஒரு ஃபீல் இருக்கு. எனக்கு இதை பாடணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் எடுக்கும் போது வாஸ் வெரி அவே. நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இது பண்ணும்போது அவர் ரொம்ப சேஃபாக அதை பாடிட்டு இருந்தாங்க. தென் ஐ செட் இதெல்லாம் ஓப்பன் த்ரோட்ல பாட வேண்டிய சாங் அதாவது இறங்கி குத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி யூ ஹாவ் டு பிரேக் அவுட் ஆஃப் தட் மோல்ட். ஆண்ட்ரியான்னு நீ ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லு, எனக்கு இந்த பாட்டு செட் ஆகுமா அப்படின்னாங்க. as in வாய்ஸ் இந்த பாட்டுக்கு கரெக்டா இருக்குமா? ஏன்னா இந்த ஜோன்ல அவங்க ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி பாடி நோ மணி நோ ஹனி பாடினாங்க. பட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபோக்ல ஐ டோன்ட் திங்க் ஷி ஹஸ் சங் மச். ஸோ அவங்களுக்கே வந்து அது டிஃப்ரெண்டா இருந்தது. சரி பாடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 வாட்டி we re-recorded the song to find the correct tone. இது எப்படி இதை மேட்ச் பண்ணலாம். சுனிதி சௌஹான் பாடுவாங்கல்ல அந்த ஒரு ஓப்பன் த்ரோட்ல இமானுக்குலாம் பாடுவாங்கல்ல, அதுக்கு நான் அதை நிறைய அட்மையர் பண்ணுவேன். எப்படி டிஃப்ரெண்டா ஒரு டோன் பிடிச்சிருக்காங்க. ஸோ ஆண்ட்ரியா இந்த பாட்டில் வந்து டிஃப்ரெண்டா அந்த டோன்ல காட்டலாம் அப்படின்ட்டு அவங்கெல்லாம்
கமெண்ட்ஸ் எல்லாம் நாங்களும் படிச்சோம், எல்லாம் நம்மளும் டிஸ்கஸ் பண்ணாமலாம் இல்லை. ஸோ அதுக்கு மைண்ட்ஃபுல்லா வந்து அடுத்த வாட்டி இருந்துக்கலாம் அப்படின்றது. பாட்டை பத்தியும் சிங்கரை பத்தியும் பேசிட்டோம். எப்படி அமைஞ்சது இந்த வார்த்தைகள்? ஏன்னா சமீபத்துல நம்ம பார்த்தோம், நல்ல விஷயம், நல்ல ஒரு ப்ரொமோஷன் நடந்துட்டு இருக்க நேரத்துல நிறைய கேள்விகள் அங்க எழுப்பப்பட்டுச்சு. எப்படி உருவாச்சு இந்த பாட்டு? இந்த சாங் இது நான் நிறைய இதுல சொல்லியிருக்கேன். பட் இந்த சாங் உள்ள வரும்போது இந்த படத்துக்கு வந்து இதுக்கு முன்னாடி சாம்சியஸ் இருந்தாரு. இவங்க செகண்ட் ஷெட்யூல் போகும்போது அதுல அவங்க இன்டர்னலா ஏதோ மாறிச்சு. ஸோ சாம் வாஸ் நாட் பார்ட் ஆஃப் இட். பட் அவங்க இருந்த டைம்ல இந்த சாங் வந்து ஏற்கனவே இந்த ஐடியா, இந்த சாங்ன்றது சாம் இந்த சாங்க்கு ஒர்க் பண்ணல. பட் இந்த சாங் வந்து ஏற்கனவே இருந்தது, இந்த ஐடியான்றது இருந்துச்சு. ஓகே. நான் உள்ள போகும்போது இந்த சாங் வச்சுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மீட்டிங். ஸோ என்னோட ஆடிஷனே இந்த சாங் இத பண்ணதுதான். ஸோ இது எப்படி உருவாச்சு அப்படின்றது இப்போ நான் கேள்விப்படுறேன். இப்போ 2 பேர் எழுதியிருக்காங்க அப்படின்றதெல்லாம். பட் என்னுடைய இன்டராக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வித் டைரக்டர் தான். நான் 1-on-1 உட்காருவேன். இப்போ ஒரு ஐடியா கொடுக்கறதும் சரி, இந்த ஐடியா மாத்துறதும் சரி, எல்லாமே வந்து ஆன் ஸ்பாட்ல டக்குன்னு நடக்குங்க. ஓவர் ஃபோனா இருந்தாலும் இதை இருங்க ஒரு 2 minutes யோசிச்சு நான் சொல்றேன், அந்த மாதிரிலாம் கிடையாது. பேசிட்டே இருப்போம், அதுல ஏதாவது ஒன்று சிரிப்போம். இதே மாதிரி ஏதாவது இந்த லிரிக் போடலாமா, அந்த லிரிக் போடலாமான்னு சிரிப்போம். அப்படியே தூக்கி அந்த லிரிக் தூக்கி உள்ள போட்டுரும். அந்த மாதிரி தான் பேக் அண்ட் ஃபோர்த் வந்து வித் டைரக்டர். என்னோட ரேப்போ நான் ப்ரெஸ் மீட்லயும் சொல்லியிருப்பேன். அது ரொம்ப மேஜிக்கலா இருந்தது. ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு பாட்டுக்கு வந்து பயங்கர கஷ்டப்பட்டு நாங்க வந்து 5 டியூன் போட்டோம். இதுல அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. ஒன்ஸ் ஒரு டியூன் போடுவோம், இல்ல ஒரு லிரிக் வரும், அதுக்கு நான் ஒரு டியூன் போடுவேன், அதுக்கு அப்படியே மியூசிக் பண்ணுவோம், போயிட்டே இருப்போம் அடுத்த சாங். ஏன்னா 7 சாங் பண்ண வேண்டியது இருந்தது படத்துல. RR தவிர 7 சாங் பேக் டு பேக் பண்ணிட்டே இருப்போம். அவரும் ஷூட் பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு நேரத்துல ஷூட் முடிச்சுட்டு வருவாங்க, இன்னைக்கு இந்த சீன் எடுத்தோம், அஸ்வின் இந்த சீனுக்கு எனக்கு நாளைக்கு ஒண்ணு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த சீனோட டயலாக், இந்த படத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே டயலாக் பேஸ்டா இருக்கும். பாட்டு எல்லாமே போலீஸ்காரனை கட்டிக்கிட்டா லத்தியை வச்சு அடிப்பான். இது போயட்ரிகள். இது வந்து ஒரு எழுத்தை வந்து அப்படியே நம்ம வந்து சாங் போட்டிருப்போம். அதே மாதிரி 7:30 SMS அனுப்பிட்டாங்க டோய் அப்படின்னு டோய் 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 இப்படின்னு ஒரு சாங் வரும். டோயை வச்சு ஒரு பாட்டு பண்ணலாமா? ஏன்னா அந்த சீன்ல வந்து அந்த வார்த்தை வரும் டோய் அப்படின்னு, அந்த இதை கேட்போம்ல, அதை அப்படியே பாட்டாக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி ஐடியாஸை வந்து சாங் ஆக்குறதுனால என்னோட இன்டராக்ஷன் வித் த டைரக்டர், ஹவு மச் ஹி ஹஸ் கான்ட்ரிபியூட்டட். செகண்ட், சக்தி சார் எப்படின்னு எல்லாருக்குமே தெரியும், அவருடைய ஸ்டைல் என்னன்னு தெரியும். இதையும் சொன்னாங்க, அவரு அந்த ஒரு எட்ஜ் எப்பவுமே அந்த சாங்ல ஒரு டபுள் மீனிங், ஒரு எட்ஜ் எப்பவுமே வைப்பாருன்றதும் சொன்னாங்க. அப்போ இதெல்லாம் சொல்ற ஆடியன்ஸ் எப்படி வந்து அவர் ஒரு சாங் பண்ணியிருக்க மாட்டாருன்றதுக்கும் ஒரு கேள்வி வரணும்ல. அது வரவே இல்லை. ப்ரெஸ் மீட்ல வந்து இதை வந்து இந்த சாங்கை திருடிட்டாங்க அப்படின்றது அதெல்லாம் தப்புங்க. டைரக்டர் அவர் என்ன ஒர்க் பண்றாருன்றது எல்லாருக்குமே தெரியும். அங்கீகாரம் தான் கேட்கறாங்க எல்லாரும். அங்க கோவப்பட்டவங்களும் வந்து அவர் நேம் ஆட் பண்ணியிருந்தா, ஏன்னா அவர் சொன்ன நேர்காணல்ல அங்க வந்து வேற மாதிரி இருந்துச்சு. நாங்கெல்லாம் பயந்துட்டாங்க. நான் என்ன மைக்கு முன்னாடி வந்துட்டு இப்படியே நின்னுட்டு மியூசிக் டைரக்டர் உங்களை நீங்க சொல்லுங்க வாங்க அப்படின்னா, இப்போ ஒரு 5 நிமிஷம் நான் உங்களுக்கு விளக்கம் கொடுத்தேன்ல, அங்க அமைதியா விளக்கம் கேட்கற மாதிரி எல்லாம் வந்து இல்லைங்க. அங்க வந்து இட் வாஸ் இப்போ ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சிடணும் எங்களுக்கு, வெட்டு 1 துண்டு 2ன்ற மாதிரி அங்க ஒரு ஒரு இட் வாஸ் அவுட் ஆஃப் ஆர் கண்ட்ரோல். கண்டிப்பா. ஏன்னா நாளைக்கு உங்களுக்கு ஒன்னாலும் அங்க இருந்து அந்த கண்டிப்பா என்ன அப்படின்னா, அவரு நேம் போட்ட பக்கத்துல இந்த நேமும் போட்டிருந்தாங்க, இவருக்கும் ஒரு அங்கீகாரம் கொடுத்திருந்தாங்கன்னா அதை தவிர்த்து நடந்திருக்காது. இது வந்து இது நடந்திருக்காது. நம்பர் 1. 2வது, என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இது இன்டர்னலா அவங்க பேசியிருக்காங்கன்றதும் வந்து என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது ப்ரொடியூசர் காதுக்குன்றதை விட்டு ப்ரொடக்ஷன்ல இது அவரும் சொன்னாரு, ப்ரொடக்ஷன்ல நாங்க இதை பேசணும், ஒரு சில காரணத்தினால நம்ம வந்து இந்த பேரை இதை எடுக்க வேண்டாம் அப்படின்றது இவருடைய சைடு நம்மளுக்கு தெரியாது. நான் இவர்கிட்ட இந்த ஒரு இஷ்யூ பத்தி நான் பேசல. என்னுடைய ஸ்டாண்ட் இஸ் வெரி கிளியர். நான் சார் கிட்ட ஒர்க் பண்ணேன், சார் என்னெல்லாம் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாரு, எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாருன்றது எனக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி அவர் சைட்லயும் நான் நிற்கிறேன். நான் அன்னைக்கும் வந்து அவர் பேசும்போது நான் அமைதியா தானே இருந்தேன். அதே மாதிரி இன்னைக்கு ஒருத்தர் அமைதியா இருக்காரு, அவர் வந்து பேசுவார். ஆனா இன்ன வரைக்கும் அவரு ஒரு அந்த பாட்டு உருவாகும் பொழுது இவர் வந்ததுல நீங்க பார்த்ததுல இயக்குனர்கிட்ட மட்டும் தான் பண்ணீங்க. ஆனா அவர் அன்னைக்கு வெளிநாடு பண்ணாம இருந்தா கிட்டத்தட்ட அதுக்கான பதிலும் அதுக்கான சொல்யூஷனும் அங்கேயே மேடையிலே கிடைச்சிருக்குமோ? கண்டிப்பா கிடைச்சிருக்கும். நான் 2 பேர்கிட்டையும் பேசினேன். ஜெகன்கிட்ட பேசினா, இல்லைங்க அது அந்த மாதிரி வெடிக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா எல்லாருமே பத்திரிகையாளர்கள், அவர் ஃப்ரெண்ட்ஸ் தான், அவரும் பத்திரிகையில தான் இருந்தாரு, அவர் அந்த இடத்துலயே இல்லை. இது முன்னாடியே கேட்க வேண்டியது அவங்களால சக்தி சார் ரீச் பண்ண முடியல அப்படின்றதுனால அங்க கேட்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. சூழ்நிலை, சந்தர்ப்பம், இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க, இன்னைக்கு பதிலே வராது, இவங்க வந்து போயிடுவாங்க அப்படின்ற ஒரு இதுல வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. பட் நாங்க எல்லாரும் பேசி வச்சது இது Q&A செஷன்ல இதை தனியா நம்ம ஹேண்டில் பண்ணிப்போம் அப்படின்றதுக்கு தான் இருந்தேன். நான் திருப்பி வெளியே போய் அவரை கூப்பிட்ட போனதுக்கும் எப்படி தெரியுமா, நான் ஒரு இன்டர்வியூல மியூசிக் டைரக்டர் வெளியேறினார், தப்பி ஓடினார், அங்கதானே இருக்கேன். ஸோ அதனால
மறுபடியும் நீங்க தான் வந்து மைக் முன்னாடி நின்னு அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு சொல்லான்னு வரீங்க அதுக்கு கேட்கறதுக்கு உண்டான ஸ்பேஸே இல்ல. சொல்லுங்க 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 சொல்லுங்கன்னா ஐயா இருந்தாதான் நான் சொல்லுவேன் அப்படின்ற ஒரு என்ன சொன்னாங்க அதுக்கப்புறம் அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம்? அவரு நான் வெளியே போயே பேசினேன் அவர்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு தான் நான் உள்ள வந்தேன். சார் நம்ம வெளியே போனாதான் சார் இப்ப தப்பாயிடும், நீங்க எது இருக்கோ அதை நம்ம சொல்லிடுவோம் அப்படின்னா, இல்லைங்க நான் திருப்பி உள்ள வந்து இந்த மேடையில இப்ப பேசினேன்னா இப்ப பிரச்சனை தான் ஆகும், இது பிரச்சனையே இருக்கு, இந்த மேடை மேல ஒரு பிரச்சனை இருக்கு, இது பேசக்கூடிய இது டைம் இல்லை, நானே ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நான் கூப்பிட்டு இல்லை இவங்களை தனியா சந்திச்சு நான் பேசிக்கிறேங்க, நான் இத்தனை வருஷம் என்ன சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, இவங்க கிட்ட பேசாம ஓடணுன்றதெல்லாம் என்னுடைய இது கிடையாது, அது விளக்கம் கொடுக்க வேண்டிய மேடை அது கிடையாது, நம்ம வந்ததோட மேடையும் வந்து அந்த ரீசனுக்காக கிடையாது, நம்ம வேற ஒரு ரீசன். இப்போ நீங்க ப்ரெஸ் மீட்னு சொல்லி வச்சு வந்து நம்ம உட்கார்ந்துருக்கோம், பட் அது ப்ரெஸ் மீட்டுக்கு உண்டான எந்த பலனும் அந்த படத்துக்கு வந்து நம்ம படத்தை பத்தி பேசணும், நிறைய விஷயம் பேசணும்னு வந்தது. ஓப்பனிங்கே அந்த மாதிரி ஓப்பன் ஆனதுனால யாருமே பேசவே இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் கம்மியா பேசிட்டு போயிருப்பாங்க. எடிட்டர்லாம் ஓடிட்டாரு, அண்ணே அண்ணே ஏதாவது சொல்லிடுவாங்களோண்ணே அப்படின்னு பயம் வந்துடுச்சு. அது ஏன்னா டீம்ல யாருக்குமே அந்த இஷ்யூ யாருக்குமே தெரியாது, இந்த மாதிரி இப்படி ஆகும் யாருக்குமே தெரியாது. எவ்ரிபடி ஆன் ஸ்டேஜ் இஸ் லைக் இப்படியே உட்காந்துட்டு இருக்கும். இல்ல அதான் எல்லாரும் பேசுறப்பயும் அவங்களுக்கு உண்டான ஸ்பேஸ் கொடுத்தாங்க, இயக்குனர் பேசும்போதுதான் அது உண்மையா இல்லையா அப்படின்னு ஆக்சுவலா அவங்க இயக்குனர் பேசும்போதும் அமைதியா இருந்து அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்து எல்லாமே பண்ணிருந்தாங்க. அவர் எங்கேயுமே போலீங்களேங்க. அப்போ இந்த மாதிரி வரப்போகுதுன்றது அவருக்கு தெரிஞ்சுதானே அவர் வந்து இருந்து பேசி அவர் திருப்பி இங்கதான் வந்து உட்கார்ந்தாரு. இதை திருப்பி எழுப்ப போய் தான் அவர் வெளியே போனாரு. சோ அவர் தெளிவா தான் இருந்தாரு, நான் பேசதான் போனேன், நான் பேசியிருப்பேன், நான் இங்க இருந்து எப்படி அப்படியே டக்குன்னு எந்திரிச்சு ஓடவா முடியும், ஏங்க எத்தனை படத்துல ரவுண்ட் பண்ணுவாங்க அப்படியே டோர் பக்கத்துல அப்படியே நின்றுவாங்க, அப்படிலாம் போக முடியாதுங்க. அந்த மேடை அது இல்ல. மாஸ்டர் என்ன சொன்னாங்க, பிரபுதேவா மாஸ்டர் அந்த இன்சிடென்ட் மாஸ்டர் நடந்துச்சா? மாஸ்டர் வந்து எனக்கு வந்து திருப்பி நான் மாஸ்டர்கிட்ட பேசினேன். ஓகே மாஸ்டர் என்ன மாஸ்டர், ஏன்னா எனக்கு ஸ்டேஜ்ல கேட்டாங்க ஆமா நீங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு, இல்ல மாஸ்டர் இது ஏதோ பர்சனலா இன்டர்னலா ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கு, எனக்கும் தெரியல சரியா. அவரும் இதே கேள்விதான், யாருங்க இந்த பாட்டு எழுதுனா? இந்த கேள்விதான் மாஸ்டர் பதில் தெரியாம நானும் சுத்திட்டு இருக்கேன், நானும் பதில் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு, இதை முடிச்ச உடனே நம்ம கேட்டுருவோம் மாஸ்டர் அப்படின்ட்டு. இது என்னன்னா எல்லாரும் அந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐடியா சொல்லி எழுதுனாங்க, ஒருத்தர் எவ்வளவு எழுதுனாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியாததுதான் இப்ப கிளாரிட்டி. அது எனக்கும் தெரியாததுன்றதுதான், இல்லைன்னா நான் தான் ஓப்பனா எடுத்து சொல்லிடுவேன் இதுதான் இல்ல அந்த மாதிரி பர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சுட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடியவரா இயக்குனர் அப்படின்றதுதான். அதெல்லாம் வந்து அவரும் வந்து ஒரு சீனியர் இந்த இண்டஸ்ட்ரிங்க. அந்த மாதிரி சீனியர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி வந்து ஒரு வளர்ந்து வர்ற ஒரு ஆர்டிஸ்ட அந்த மாதிரி பண்ண மாட்டாங்கன்றது என்னுடைய நம்பிக்கை. என்னுடைய இன்ட்ராக்ஷன் வித் சக்தி சாரும் அதுதான். ஜெம் ஆஃப் அ பர்சன். பிளஸ் எனக்கு வந்து அந்த ஒரு 7 நாள்ல இந்த படத்துக்கே நீ மியூசிக் போடுவியான்றத அந்த ஒரே சாங் வச்சுதான் அவர் டிசைட் பண்ணி எனக்காக அவர் தான் வந்து பேசி இது பண்ணார். நிறைய விஷயங்கள் பேசணும்னு நினைக்கிறேன். ஜிவி உள்ள வராரு, அவரோட வாய்ஸ்லயும் அதுவும் நீங்க விருப்பப்பட்டீங்களா? கான்ஷியஸ் சாய்ஸ். அது வந்து எனக்கு சென்டிமெண்டா வந்து நிறைய பாட்டு எனக்கு பாடியிருக்காங்க. நான் வந்து ஜல்சாலையும் பாடியிருக்காங்க. இதெல்லாம் சொல்லக்கூடாது, பரவாயில்ல, ஏன்னா அதோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து அதோட இது வரும். எனக்கு இந்த படத்துலயும் வந்து அந்த மாதிரி. ஆனா ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு கேட்பாங்க, என்னடா இந்த வாட்டி ஏதாவது டிஃப்ரெண்டா மெலடி ஏதாவது ட்ரை பண்ணலாமா? இல்லைன்னா அந்த இந்த மாதிரி ஒரு சாங் இருக்குண்ணா, ஒரு கமர்ஷியலான ஒரு சாங் இருக்குண்ணா, எப்படி எனக்கு கூப்பிட்டாலே இந்த மாதிரி, பிகாஸ் ஹி வாண்ட்ஸ் டு பி சீன் அஸ் அ சிங்கர். ஆனா அவங்களை கூப்பிடுறது வந்து இப்போ நீ என்ன செலிபிரிட்டியா நீ என்ன கூப்பிடுற, நீ என்ன வந்து இந்த பாட்டுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் பண்ணணும் நீ என்ன கூப்பிடுற அப்படின்ற அந்த மைண்ட் செட்டை கொஞ்சம் மாத்திக்கோ, டிஃப்ரெண்டா பண்ணலாம் அப்படிம்பாங்க. பட் ஹி லைக் த சாங், really like the song. சூப்பர், அழகா வந்திருந்தது. அதனாலதான் நானும் இவ்வளவு விஷயங்கள் பேசுறேன். அப்படியே கொஞ்சம் பின்னாடி திரும்பி பார்த்தோம் அப்படின்னா ஒண்டர் பார்லயும் உங்களோட பங்கு இருந்திருக்கு அப்படின்றதான். ஸோ அந்த ஒரு போட்டோஸுமே நிறைய நாங்க சேகரிக்கும் போது அந்த அழகான தருணங்களும் இருந்தது. அப்ப இன்னும் யங்ஸ்டரா இருந்தீங்க, ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்கேங்க மியூசிக். லைக் அதான் எப்போ அது எப்படி நடந்தது, அதுக்கான அங்கீகாரம் அப்ப கிடைக்கலன்னு எனக்கு வருத்தம் இன்னைக்கு இருந்தது. ஏன்னா இந்த மனுஷன் என்னடா இவ்வளவு தூரம் லேட்டா நீங்க பிக் பண்ணிட்டீங்களா அப்படின்ற விஷயம். தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருந்தாலும் இதுக்கான இடம்னு ஒண்ணு இருக்குல்ல, சோ அதனால கேட்கிறேன். ஆனா அந்த டைம்லயே அவ்வளவு தூரம் அங்கீகாரம் கொடுத்தப்போ எப்படி இருந்தது அந்த ஒரு விஷயங்கள்? தனுஷ் சார் கூட ஒர்க் பண்றது எல்லாருக்குமே வந்து அதுவும் ஒரு ட்ரீம் தானே. ஸோ அவர் கூட ஆனா க்ளோஸா ஒர்க் பண்றது வந்து எப்படின்னா ஆஸ் அ சிங்கர் பிளஸ் அந்த சாங்குள்ள வரும்போது அவர் கொடுக்குற இன்புட்ஸ் நம்ம எப்படிலாம் டிஃப்ரெண்டா இருக்கலாம் அப்படின்றதெல்லாம் வந்து பெரிய லேர்னிங் தான் சொல்லுவேன். பிளஸ் அவருடைய ஒர்க் எத்திக்கெல்லாம் பார்த்து நம்மலாம் மாறிக்கணும், இதெல்லாம் நம்மலாம் டெவலப் பண்ணணும் அப்படின்றது. அகெயின் ஐம் ஸ்டில் யங், ஐ ஸ்டில் ஹாவ் டைம்ன்றதுனால அதை நான் ரொம்ப அப்படிலாம் பொருட்படுத்தலைங்க. பாட்டுன்றது வந்து என் ஃபேஸுக்காகன்றது கேட்கறது கிடையாது. பாட்டு பிடிச்சி இப்போ இன்னும் நிறைய பேருக்கு நான் யாருன்றது தெரியாது, ஃபேஸ் எல்லாம் தெரியாது, ஆனால் பாட்டை கேட்குறாங்களா, அதுதான் எனக்கு வேணும்.
ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் நம்மளுக்கு வந்து நம்ம பண்ண ஒரு பொருளை வந்து வெளியே வந்து செலிப்ரேட் பண்ணணுன்றது தான். ஐ வாண்டட் டு கம் டு சினிமா டு என்டர்டெயின் பீப்புள். நான் யூஎஸ்ல படிச்சுட்டு இங்கே வந்தேன். இங்கே எல்லாரும் கேட்டாங்க, நிம்மதியாக அங்கே இருந்திருக்கலாம். ஐ கிராஜுவேட்டட் அட் 19. 19 வயசுல முடிச்சு நான் அப்படியே 20 வயசுல அங்கேயே இருந்தா அங்கேயே செட்டில் ஆகி ஐ வுட் ஹவ் earned 10 times 20 times more than what I'm doing here. பட் அது என்னுடைய பயணம் கிடையாது, நோக்கம் கிடையாது. மை ஜேர்னி வாஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம இங்கே வந்து சினிமாவில் வந்து அந்த FDFSல எல்லாரும் ஆடி பார்க்கணும், நம்ம பாட்டுக்கு அந்த மேடை மேலே அங்கே ஆடி அவனுங்க அந்த இது போடணும் அப்படின்றது என்னோட இது. நாளைக்கு இது நடக்கணும் அப்படின்றத எனக்கு ஒரு பெரிய ஆசை. நடக்குதான்றது கண்டிப்பா இது நடக்கும், அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஒண்டர் பார்ல ஒர்க் பண்ணும்போது அந்த ஸ்பேஸ் இருந்தது உங்களுக்கு, இந்த ஃப்ரீடம், இந்த நான் பாக்குற இதே மாதிரி தான் அஸ்வின், இதே மாதிரி தான். நான் மாறவே இல்லைங்களே, நான் முன்னாடில இருந்தே இதே மாதிரி தான். இன்ஃபேக்ட் தனுஷ் சார் எப்படின்னா வண்டர் பார்ல தே டிட் த என்டையர் எங்களுக்கு மியூசிக் மார்க்கெட்டிங் எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க. அது ஒரு சின்ன படம், அதுவே வந்து நான் வந்து எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தான் வந்தாங்க. ஸோ அந்த கிரியேட்டிவா இதை மாத்துங்க அதை மாத்துங்க அப்படிலாம் கிடையாதுங்க. பட் ஹி வில் ஆல்வேஸ் ஸ்டில் இந்த மாதிரி இருந்தா இது ஒர்க் ஆகும், நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இது நீங்க பண்ணி பாருங்களேன் அப்படின்றது பாசிங் கமெண்ட் வரும். அதை நம்ம கொஞ்சம் சீரியஸா எடுத்து நம்ம பார்த்தோம்னா அது மாதிரி ஒர்க் ஆயிருக்கு. ஒரு அந்த புடவை நிலவே சாங்லயே சரணம்ல வந்து இன்னொரு டியூன் இருந்துச்சு, பாடிக்கிட்டே இருந்தாரு, நிறுத்தினாரு. அஸ்வின் இது வந்து சூப்பர் ஹிட் சாங், இந்த செக்ஷன் நிஜமாலே தேவையா, இது தேவையா அப்படின்னாரு. இல்லை உங்களுக்கு மியூசிக் தெரியுன்றதுக்காக போட்ட மாதிரி இருக்கு, அதுக்காக கேட்குறேன், இது இல்லாமே அந்த பாட்டு, ஏன்னா அதை எடுத்து அந்த பாட்டை இப்படி ஜாயின் பண்ணி வச்சாலும் அந்த பாட்டு இப்போ நீங்கள் கேட்குற பாட்டு அதுதான். ஓகே. ஸோ அவர் என்ன சொல்லிட்டாரு, உங்களுக்கு ஒரு சேலஞ்சு, இந்த செக்ஷன் இல்லாமல் இந்த பாட்டை ஒர்க் பண்ணி காட்டுங்க எனக்கு அப்படின்னு. சார் அது எப்படி சார் சரணம்ல இருக்கு, ஏன்னா நம்ம அப்போ வந்து வயசும் கம்மி. ஸோ அப்போ வந்து சார் பண்ண முடியாது சார், எப்படி சார் அதை பாடிடுங்க சார் அப்படின்னு. நான் பண்ணி காட்டுட்டா அப்படின்னு நான் வந்து எப்படியே ஐயோயோ. ஸோ இந்த மாதிரி அது எல்லாமே ஜாலியாக இருக்கும், அதெல்லாம் லேர்னிங். ஸோ அதை வந்து அடுத்த மாற்றி நம்ம பார்க்கும்போது மாற்றும் போது நம்மளுக்கு வந்து கை கால்லாம் உதறும், எப்படிங்க இதை பண்ணுறது அப்படின்னு. பட் என்னன்னா அது எனக்கு புரிஞ்சது என்னன்னா ஒரே விஷயம்தான், நீ பார்க்குற விதத்தை எல்லாரும் எப்படி பார்ப்பாங்க, அப்பவும் இதே தான் வந்து எனக்கு லேர்னிங். வெளியில இருந்து பார்க்கறது டிஃப்ரெண்டா பார்க்கறது நீயும் கத்துக்கோ. இந்த பாட்டில் இது இல்லைனாலும் இது ஒர்க் ஆகுன்றத கத்துக்கோ, இன்னும் ஷார்ட்டர், இன்னும் வந்து இம்பாக்ட் ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்றது தான் ஆக்சுவலா ஃபைனல் சாங்ல. எனக்கே அங்க நான் என்ன போட்டேன்ற டியூன் வந்து மறந்து போயிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ யாராவது கேட்டா கூட என்ன டியூன் கேட்டா கூட எனக்கு தெரியாது. ஸோ இட் வாஸ் இன்சிக்னிஃபிகன்ட்ன்றதா அவருக்கு தெரிஞ்சுது, எனக்கு அந்த நேரத்துல தெரியல. டீட் இருந்து இதுதான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம் போல, நிறைய அழகான விஷயங்கள். நீங்க சொன்னீங்க FDFSல வந்து என்னோட ஒரு ஹீரோ என்ட்ரி அப்பயோ இல்ல வந்து என்னோட மியூசிக் ஆரம்பிக்கும் பொழுதோ இல்ல என்னோட நேம் கார்டு போடும்போது அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி வைபா இருக்கணும் சீக்கிரமா. அது ரொம்ப தொலைவுலாம் இல்ல, இருந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கும், நம்மளுக்கு ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட், ஒரு படைப்புக்காக நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம். என்னன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா இந்த இயக்குனர் இதை வச்சு நான் வந்து எப்படியாவது தளபதி படத்துக்கு நம்ம மியூசிக் போட்டுருணும் அப்படின்றது வந்து வச்சிட்டு இருந்தோம். சரி, இப்ப தளபதி ஹாஸ் பிகர் ட்ரீம்ஸ் அப்படின்றதுனால நம்ம இப்போ வந்து அடுத்த தளபதிக்கு நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணுவோம் அப்படின்னு மைண்ட்ல வந்து ஓகே நம்ம யாருக்கு போடணும் அப்படின்றது ஒரு இன்டர்னல் ஒரு இது இருக்கு. பட் இப்போ என்னன்னா there are 3-4 people that are இப்போ எனக்கு வந்து SKக்கு வந்து படம் பண்ணணுன்றது எனக்கு ரொம்ப ஆசை. சூர்யா சாரோட பிக் ஃபேன். ஐவ் க்ரோன் அப், ஐவ் நோன் சூர்யா சார் ஆல்சோ அப் க்ளோஸ். நான் பார்த்தேன். ஸோ இவங்களுக்கெல்லாம் படம் பண்ணணுன்றது எனக்கு அடுத்த இட் ஹாஸ் பின். பட் இப்போ வந்து ஒரு அல்டிமேட் ட்ரீம், அல்டிமேட் கோல் அப்படின்னு சொல்லணும். நம்மளுக்கு எப்பவுமே வந்து எல்லாருக்குமே நீங்கள் ஆக்சுவலாக முக்கால்வாசி பேர் கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க ரஜினி சார், தளபதி சார், அவருக்கு போடணுன்றது வந்து எனக்கு ஒரு பெரிய ட்ரீமு. இப்போ நம்ம ரியலிஸ்டிக்கா இப்போ அடுத்து நம்ம யாருக்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற ஒண்ணு இருக்கும்ல. இப்போ இன்னும் என் ட்ரீம் வைக்கலாம், தளபதி இன்னொரு படம் பண்ணுவாரு, இன்னொரு 5 படம் பண்ணுவாரு, ரியலிஸ்டிக் ட்ரீம்ஸ் அப்படின்றது மாதிரி எல்லாம் வந்து நம்ம பண்ணலாம். அப்படி சிறப்பு, அதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். நாளைக்கு நீங்க சொன்ன மாதிரி நாளையிலிருந்து அந்த செலிப்ரேஷன் தொடங்கிரும். நீங்க யாரெல்லாம் அந்த பாட்டுக்கு என்னெல்லாம் விமர்சனம் எழுதினாங்களோ, என்னெல்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் உடைச்சு அந்த பாட்டை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தியேட்டர்லயும் அதை நாங்க பார்க்க போறோம், வெயிட் பண்றோம். தேங்க்யூ சோ மச், அதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். அடுத்த ப்ராஜெக்ட்லயும் நம்ம தொடருவோம் கண்டிப்பா. தேங்க்யூ ப்ரோ. இன்னும் நிகழ்ச்சியில் வந்து உங்களுடைய நன்றி, வணக்கம்.